ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு அருமையான முட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாத்து முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 5 வாத்து முட்டை எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிராய்லர் முட்டையோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது 5 இப்போ வேக விட்டுடலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் இதை தோல் உரிச்சிட்டு இதை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாத்து முட்டையை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு இப்போ ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு சைடு அப்படியே மிதமான தீயில வேகட்டும். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதை மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம் எல்லா முட்டையும். இந்த வாத்து முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா மூலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மூலம் உள்ளவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா மூலத்தினால ஏற்படக்கூடிய வலி எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய அருமருந்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஏகப்பட்டதுக்கு ஒரு பெரிய மருந்தாக காணப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த எல்லா முட்டையும் ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இது கூட எண்ணெய் சேர்த்துட்டு அதே எண்ணெயில் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை கூட சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 4 வகுந்து எடுத்துருக்கேன். அதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். தட்டி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பெரிய பழுத்த தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். இப்போ பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் இதையெல்லாம் சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வாத்து முட்டை கொஞ்சம் கவிச்சிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால மஞ்சள் தூள் நல்லா சேர்த்துக்கங்க நிறையா. இப்போ சேர்த்துட்டு இது நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இப்போ பாருங்க நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணீர் நல்லா வத்தட்டும். அந்த அளவுக்கு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ பாருங்க தண்ணீர் நல்லா வத்தி வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடிப்பிடிச்சிடாமல் கிண்டி விடணும். ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். அதனால் இப்போ கிண்டி விட்டு கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரு மிளகு வறுவல் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் மிளகுத்தூள் சேர்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சுன்னு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப ரொம்ப சுவையான வாத்து முட்டை வறுவலை இறக்கிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப சுவையான வாத்து முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.